தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் காலேஜ் ஓப்பனிங் டே அன்றைக்கி நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ஒரு மெயில் ஃபார்மேட் ஒன்று பார்த்துருந்தோம். இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்குது இன்னொரு காலேஜ்லேருந்து லாஸ்ட் இயர் வந்த மெயில் ஃபார்மேட் தான். ஸோ இதே மாதிரியான ஒரு மெயில் தான் இப்போ உங்களுக்கு கட்டாயமாக ரீச் ஆகும். சரிங்களா? அதில் கேட்குற டாக்குமெண்ட்ஸை தான் இப்போ நான் உங்களுக்கு ஃபார்மேட்டுக்காக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். நிறைய திங்ஸ், அதாவது ஹாஸ்டலுக்கும் தேவையான திங்ஸு ப்ளஸ் காலேஜுக்கு தேவையான திங்ஸு நம்ம காலேஜ் ஓப்பன் டே நம்ம போகிறப்ப என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணுங்கிறத கிளியர் கட்டாக இதில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்ஃபில்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கட்டாயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். சரிங்களா? கிளியராக சொல்லியிருக்குது பாருங்கள். ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் கட்டாயமாக நீங்கள் காலேஜுக்கு வர்ற டேட்டு, அந்த டைமு ப்ளஸ் இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா TNAU அட்மிட் கார்டு விச் மீன்ஸ் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் கார்டு. சரியா? அலாட்மெண்ட் லெட்ரு, ஃபைனல் அலாட்மெண்ட் லெட்ரு இன்றைக்கி ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ அந்த ஃபைனல் அலாட்மெண்ட் லெட்ரு 10th 11th 12th மார்க் ஷீட்டை 3 காப்பி ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் 3 காப்பி ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட டிசி சர்டிஃபிகேட், டிசி வந்து ஒரு 3 காப்பி ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் ஜெராக்ஸ். ஓகேவா? ஸோ அதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிசி ஜெராக்ஸ் நம்ம சொல்லியாச்சு, 3 காப்பி சொல்லியாச்சு. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் சர்டிஃபிகேட். அது என்ன சார் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது? போனாஃபைட் சர்டிஃபிகேட் தான். இன்கேஸ் நீங்கள் ஃபுல்ஃபில்லாக வந்து சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா அது கேட்டிருக்காங்க, அது நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி தான் உங்களோட சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? அடுத்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டு அது மூலமாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா நிறையா கோட்டாஸ் இருக்குது. சரியா? அதனால் அடுத்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அதில் ஒரு 4 காப்பி கேட்டிருக்கிறாங்க. ஆதார் கார்டு ஜெராக்ஸ் 2 காப்பி கேட்டிருக்காங்க. கட்டாயமாக உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸும் ப்ளஸ் உங்கள் பேரண்ட்டோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரெண்டுமே 2 செட் போட்டு வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு 6 நம்பர்ஸு, பேரண்ட்டோடது அட்லீஸ்ட் 1 நம்பர்ஸாவது நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரிப்போர்ட் இஃப் எனி. சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தது மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்னு. அதை இப்படி கேட்டிருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேரண்ட்ஸோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கார்டியனுக்கும் பார்த்தீங்கன்னா 3 நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க இந்த காலேஜில். அதாவது நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் இந்த காலேஜோட மெயிலில். ஸோ ஃபைல் பார்த்தீங்கன்னா 1. சரியா? சப்மிட் வித் ஆல் ஃபோட்டோ காப்பீஸ். ஓகேவா? ஒரு ஃபைல், ஒரு நம்ம யூஸ்வலாக நம்ம சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைல் வச்சுக்கோங்களா, அதே மாதிரி ஒரு ஃபைல் கேட்குறாங்க. அப்படி இதை தாண்டி அதர்ஸ் பார்த்தீங்கன்னா இஃப் எனி அதர் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் சப்மிட்டட் டு TNAU ஃபோட்டோ காப்பீஸ் அண்ட் ஜெராக்ஸ். ஓகேவா? இதை தாண்டி வேறு எதுவும் நீங்கள் TNAUவில் சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா, சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போது சிறப்பு இடஒதுக்கீடுக்காக நீங்கள் 7.5க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இது மாதிரி சர்டிஃபிகேட் இருந்தால் அதோட ஜெராக்ஸும் வச்சுக்கோங்க. ஸோ ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸுங்கிறது கம்ப்ளீட்டட். இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிறது ஹாஸ்டலுக்கான திங்ஸ். சரியா? நம்ம ஹாஸ்டலுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு நாளே நீங்கள் எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஓப்பனிங் அன்னைக்கு நீங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே மேக்ஸிமம் திங்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். அங்கே பக்கத்துலேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அங்கே இருக்கிற கேன்டீன்லேயே எல்லாமே அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? பில்லோ வித் கவர், அதே மாதிரி பெட்ஷீட்டு, நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பக்கெட்டு. அதில் நீங்கள் ஸ்மால் சைஸ் ஒன்று வாங்கிக்கோங்க, பிக் சைஸ் ஒன்று வாங்கிக்கோங்க, மக்கு ஒன்று வாங்கிக்கோங்க, பிளேட்டு அண்ட் டம்ளரு, அதே மாதிரி உங்களுக்காக இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணுற மாதிரி வாட்டர் பாட்டில். சரியா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா லாக்கு. ஓகேவா? சூட் கேஸு, ட்ரங்க் பெட்டியாக இருந்தாலும் சரி, ஓகே, அதுக்கான லாக்கு ப்ளஸ் கீ அது கம்பல்சரியாக வேணும். அடுத்து மெடிசின்ஸ், இன்கேஸ் வந்து நீங்கள் ஏதாவது வந்து டெய்லி மெடிசின்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிற ஆளாக இருந்தது அப்படின்னா கட்டாயமாக அந்த மெடிசின்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? இதை தாண்டி வேறு எதுவும் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு அங்கே இருக்கிற காலேஜ் கேம்பஸ் கேன்டீன்லேயே உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். அதை நீங்கள் அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது 1 செட் ஆஃப் மெயில் தான். ஒரு காலேஜ்லேருந்து வந்த மெயில் தான் இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு கட்டாயமாக வரும். ஸோ அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் அதிகபட்சம் இருக்கும், 99%. இதை தாண்டி 1 or 2. சரிங்களா? கவர்மெண்ட் காலேஜில் இதை தாண்டி வேறு என்ன கேட்க போகிறாங்க, உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து மோர் தென் 2 நம்பர்ஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் மேக்ஸிமம் திங்ஸாக இருக்கும். நீ இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் ஓப்பன் பண்ணதோடு உடனே உங்களுக்கு ஹாலிடே வருது. அதனால் எல்லா திங்ஸையும் நம்ம உடனே கொண்டு போகணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னும் அப்டேட் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? தேங்க்யூ.